அகில இந்திய தலைமை மாநில தலைமைக்கு அட்வைஸ் பண்ணுமா, மாநில தலைமை அகில இந்திய தலைமை அட்வைஸ் பண்ணுமா நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட் வச்சுக்கோங்க. அகில இந்திய தலைமை தான் அப்புறம் என்ன நீங்க எனக்கு ஒன்றும் அந்த புரியல. விஷயத்தை இவரை கூட்டு வச்சு பேசி அவங்க வந்து என்னங்க செங்கோட்டையன் போயிட்டாரா அப்படின்னு நாங்க இல்ல சார், கேட்டா ஏற்கனவே செங்கோட்டையன் போய் மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்திச்சிருந்தாரு. கூட்டணி செங்கோட்டையன் மட்டும் இல்ல, அமையற ஏடிஎம்கேல பல பேர் சந்திச்சிருக்காங்க. அந்த உட்கட்சி பிரச்சனையில அவங்களுடைய ரோல் உட்கட்சி பிரச்சனை உங்கள்ட்ட யாராவது சொன்னாங்களா? அவங்க அசைன்மெண்ட் அவங்க பேசின யார் சொன்னா நீங்க சொல்லுங்க. நாங்க போய் ஓபிஎஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம், நாங்க போய் இபிஎஸ் பாராட்டு வந்தோம் யார் சொன்னாங்க? அவர் ஒரு நோக்கத்துக்காக பேசுறாங்க, டைம் கிடைக்கும்போது ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளவுதான். இது உள்கட்சி பிரச்சனை நீங்க எங்க முடிவு பண்ணீங்க சார்? அதிமுக காரங்களும் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? அதிமுக காரங்க நாங்க ஆட்சியை எங்களுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உதவியவர்கள். உட்கட்சி பிரச்சனை அங்க இருந்துச்சுல்ல, எல்லாம் பிளவு சரியான விஷயத்தை செஞ்சு பிஜேபி ஏடிஎம்கேக்கு நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு ஏடிஎம்கே காரங்க சொல்றாங்க. எஸ், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல சார், அப்படியான நல்லது பண்ணிட்டே அப்படினா இல்ல சார், அப்படி தலையிட்டு சுமூகமா நடத்துறதுக்கு தலையிட்டு இல்ல, அக்கறைப்பட்டு சுமூகமா நடத்துறதுக்கு. அப்ப அதே அக்கறையில ஐயோ செங்கோட்டையன் போறாருன்னு தோனி கூப்பிட்டு பேசியிருக்கலாம். பேசுவாங்கல்ல, கட்டாயம் பேசுவாங்க. அதற்காக சம்மன் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். ரெண்டு தலைவர்கள் பேசும்போது என்னன்னாலும் பேசியிருப்பாங்க, இதுதான் பேசியிருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. கட்டாயம் அரசியல்வாதிகள் ரெண்டு பேர் பேசும்போது அரசியல் பேசாம இருக்கும். நீங்க அரசியல்வாதியா? எப்படி சார் இருக்க முடியும்? நான் அரசியல்வாதி கிடையாது, நம்ம இன்னும் அரசியல் பேசிட்டு இருக்கோம்ல. அப்ப இதே பொழப்பா இருக்கிறவங்க எப்படி அரசியல் பேசாம இருப்பாங்க? அதெல்லாம் பேசிருப்பாங்க. செங்கோட்டையன் பேசுவாங்க, விஜய் பேசுவாங்க, சீமான் பேசுவாங்க, எல்லாமே தான் பேசுவாங்க. இல்ல ஒருவேளை இதை தடுத்து நிறுத்தணும் அல்லது தடுத்து நிறுத்தவே முடியாது. செங்கோட்டையன் தாவேக்கால போனதை நீங்க சொல்றீங்க, அதற்கு முன்னாடி நீக்கப்பட்டாருங்கிற புரிஞ்சுக்கோங்க. அவர் கட்சியில இருந்துட்டு இன்பத்தமிழர் மாதிரி ஏடிஎம்கேல மந்திரியா இருந்துட்டு அங்க போல, தமிழ் குடிமகன் மாதிரி அங்க சபாநாயகர் இருந்து நீங்க போல, கட்சியில இருக்கும்போது தாவி போயிட்டு அதுக்கப்புறம் நீக்கப்படல, நீக்கப்பட்ட பிறகு போயிருக்காரு. முதல்ல அந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கங்க. நீக்கப்பட்ட பலரும் போகல இல்ல சார், ரொம்ப நாளா காத்திருக்காங்கல்ல. கேசி பழனிசாமி எவ்வளவு நாளா ஆசைப்படுறீங்க? அதிமுக போகணுன்றீங்களா, போக கூடாதுங்களா? அவர் முடிவு. இங்க ஏடிஎம்கேல நீக்கினதை உங்களால தடுக்க முடியலையே, ஏன்னா அது ஏடிஎம்கே விவகாரம். அப்ப அவர் வெளியே போற எப்படி பேச முடியும்? திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார்? பிஜேபி என்ன நினைக்குதுங்கிற விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அவர் வெளியில இருக்கிறவர், எங்க கட்சியே கிடையாதுங்க. சிவி சண்முகம் என்ன சொல்றாரு விழுப்புரத்துல? எங்க கட்சிக்காரங்களை பத்தி கேளுங்க. மனோஜ் பாண்டியன் போனதை பத்தி ஏன் கேட்கல? எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டாரு. இவர் வந்து தாவேக்கா போனது கேள்வி கேட்கறீங்களா? மனோஜ் பாண்டியன் போனதை பத்தி நீங்க ஏன் கேட்கல? அவர் அதிமுகவே கிடையாது, உங்களுக்கு புரியுதுங்களா? அதேதான் இவருக்கும். கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க போனதை பத்தி நீங்க அவங்கள்ட்ட எப்படி கேட்பீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும்னு அவர் அதை பேச ஆரம்பிச்சுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்குல்லங்க, எவ்வளவுங்க பண்ண முடியும்? நீக்கிட்டாக முடிஞ்சு போச்சுலங்க, நீக்கின பிறகு என்ன செய்யறது? அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப திரு செங்கோட்டையன் மேல அகில இந்திய பாஜக ஒரு நன்மதிப்பு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க? நீங்க நடு ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லுவாங்களா? ஏடிஎம்கேல நீக்கியாச்சு. இப்ப நான் என்ன, அவர் கேட்டார் என்ன செய்வீங்க? டிஎம்கேல போய் சேர்ந்துருன்னு சொல்லி